अस्सलाम वालेकुम निशा किचन ஆர்கனைசேஷன் வீடியோவில் இப்போது இட்லிக்கு எப்படி சட்னி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது நல்லா இருக்கும். இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் ஒரு 2 வரமிளகு காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுக்கு எடுத்துக்கிறேன். புதினா கொத்தமல்லி இலை தக்காளி எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். நல்லெண்ணெய் சின்ன வெங்காயத்தை போடுறேன். உப்பு போட்டுக்கிறேன். நல்லா வதங்கிடுச்சு. இது தட்டில் போட்டுக்கலாம். தனித்தனியாக வணக்கினாலும் இதோட டேஸ்ட்டாக இருக்கும். பூண்டு போட்டுக்கிறேன். நல்லா வதக்கிக்கணும். வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ பூண்டு ஸ்கூலுக்கு வேண்டி சீக்கிரம் செஞ்சிட்ருக்கேன். அதனால் எனக்கு அளவாக செஞ்சிட்ருக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் இது விட அதிகமாக எடுத்துக்கலாம். இப்போ பூண்டு தனியாக வதக்கிட்டேன். இப்போது ஒரு துண்டு இஞ்சி போடுறேன். நல்லெண்ணெயில் செஞ்சால் தான் அது ஒரு டேஸ்ட்டே இருக்கும். எண்ணெயில் நல்லா வதக்கிக்கணும். ஒரு டைம் கொஞ்சம் கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும். வரமிளகும் புளியும் உங்களுக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற அளவு. நான் 1 2 தான் போடுவேன். இது நல்ல ஜீரண சக்திக்கு நல்லாயிருக்கும். சப்பாத்தி கோதுமை மாவில் நம்ம தோசை போடுறோம்ல அதுக்கு, அப்புறம் தானிய தோசைகளுக்கு இந்த டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் நம்ம கஞ்சி வச்ச தானிய கஞ்சிக்கு சட்னி நல்லாயிருக்கும். இது செஞ்சு பாருங்கள். தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி போட்டோம். நடுவில் அந்த வேர் எடுத்து விட்டு முழு தக்காளியே போட்டுருங்க. தக்காளி தான் இருக்குது. தக்காளிக்கு இஞ்சி பூண்டு தனித்தனியாக வதக்கி தக்காளி வதங்கிடுச்சு. இப்போது வதங்கினதெல்லாம் நம்ம மறுபடியும் இதிலே போட்டுக்கலாம். இதில் 2 வரமிளகு ஒரு துண்டு புளி எனக்கு இவ்வளோ தேவைப்படுது. அதெல்லாம் போட்டுக்கலாம். லாஸ்ட் டைமில் புதினா கொத்தமல்லி இலை
சட்னி வதங்கிருச்சு, க்ரீன் கலராக இருக்கும். அரைச்சி பாருங்கள், டேஸ்ட்டும் இருக்கும். அவ்வளோக்கு தேங்காய் இல்லாதது. லஞ்சுக்கு கொடுத்து அனுப்புனாலும் கெடாது. இப்போ இதை ஆற வச்சு நம்ம மிக்சியில் அரைச்சிக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்காமல் கொதப்பாக அரைச்சா போதும். இது செஞ்சு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் எனக்கு சொல்லுங்கள். ட்ரை பண்ணி பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன வெங்காயம், வெள்ளை வெங்காயம், இஞ்சி, தக்காளி, வெள்ளைப்பூண்டு, சின்ன வெங்காயம், தக்காளி, புளி, வரமிளகு, புதினா, கொத்தமல்லி இலை இதெல்லாம் வணக்கிட்டேன். இப்போ இது வணக்கினதுக்கப்புறம் ஆற வச்சு நம்ம இதை அரைச்சா வேலை முடிஞ்சுது. சூப்பரான சட்னி ரெடி. பவுலில் சட்னி அரைச்சி ஊற்றிட்டேன். க்ரீன் கலர்லேருந்து ஆரஞ்சு கலர் ஃப்ளேவரில் இருக்கும். பாருங்கள், சூப்பராக இருக்கும் சட்னி. தேங்காய் இல்லாதது, கெடாது. நம்ம புளியும் ஊற்றி வச்சா நல்லாயிருக்கும். மதியானத்துக்கு லஞ்சுக்கு அந்த மாதிரி. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா எங்களுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். கமெண்ட் பாக்ஸில் ரெசிபி செஞ்சு எங்களுக்கு டேஸ்ட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ.